விஜய் வரமாட்டாரு. ஒருவேளை உங்களை தேடி ஊத்துமலைக்கு விஜய் வந்தார்னா ஊத்துமலையில் வாழ்கிற மான தமிழர்கள் இந்த தாவேக்காங்கிற கட்சியில் இருந்தா உங்க ஒருத்தன் இல்லையா, மரியாதை பேசு, ஒரு அணில் இல்லைன்னு சொல்லு, ஒரு நாய் கிடையாதுங்க. யாராவது இருந்தா நீங்க கேட்டு சொல்லுங்க. அவருடைய கல்வி கொள்கை என்ன, அவருடைய மருத்துவ கொள்கை என்ன, அவருடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை என்ன, முதல்ல அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் முன்னாடி கொள்கைன்னா என்ன. அவன்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டா அவன் கேட்கறான், அதெல்லாம் இருக்கட்டுங்க, கொள்கைன்னா என்னன்னு கேட்கறான். கொள்கைன்னா என்னன்னு கேட்டு போய் கொள்கை என்னன்னு கேட்டா எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை வருது பாருங்க, மேல பேசும்போது கீழே இருந்து வரும். உயர்ந்த கொள்கை. தமிழ் தேசியம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. என் மண்ணினுடைய வளம், என் மண்ணினுடைய நிலம், என் மொழி காப்பாற்றப்படணும். தமிழருக்காக பேசுற அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல், அவ்வளவுதான். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து, இது தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது முத்திரையர் தொகுதி, இது முதலியார் தொகுதி, இது பிள்ளைமார் தொகுதி, இது தேவேந்திர தொகுதி இல்லை, 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று பச்சை தமிழர்களை, தூய தமிழர்களை களத்தில் நிப்பாட்டிருக்கிறோம். நாங்க தான் மாற்றம் சொன்னா இல்ல இல்ல, அந்த தீய சக்திக்கும் இந்த தூய சக்தி தான் போட்டி. ஸ்டாலினா இந்த விஜயா, டிவிகேவா டிஎம்கேவா, இதுக்கு தான் போட்டி, வேற யாருக்குமே போட்டி கிடையாது. யாரு எந்த கொள்கையும் இல்லாம, எந்த இலக்கம் இல்லாம, எந்த லட்சியமும் இல்லாம ஒரு விசிலடிச்சாங் குஞ்சுகள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு கொள்கையற்ற ஒரு கூத்தாடி வந்து தமிழ்நாட்டை ஆளணும்னு துடிக்கிறான். நான் வருவேன், 36 வருஷமா தமிழ்நாட்டில் நடிச்சிருக்கிறேன். நடிக்கும் போது எனக்கு டிக்கெட் எடுத்து என்னைய வாழ வச்சிங்க. இப்ப நடிப்பை நிறுத்திட்டேன், அதனால எனக்கு சிஎம் ஆகி நீ அழகு பார்த்துருங்க. செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறோம் அறிவிச்சுருவாப்ல. மலையை தூக்க போறோம், ஊர்ல எவ்வளவு 100 ரூபாய் டிக்கெட், எல்லாம் ஊர் மக்கள் மலையை தூக்க போற, வாங்க வாங்க வாங்கன்னு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து செந்தில் மலையை தூக்குறதுக்கு வரிசையா நிற்பாங்க. வா 100 ரூபா எல்லாம் போவாங்க. எல்லாம் வந்தாச்சப்பா, இப்ப அந்த கருப்புசாமி வரல, முனிசாமி வரல சொல்ல, எல்லாம் வந்தாச்சுல, எல்லாம் வந்தாச்சு, அங்காளி பங்காளி வந்தாச்சுல, ஆமா வந்தாச்சுங்க, சரி வாங்க நிப்பாப்புல, தூக்கி வைங்க, இந்த மலையை தூக்கி வைங்க பாப்புல. அது மாதிரி இவரு மக்கள் பிரச்சனைக்கு போராட மாட்டாராம், கனிமவள கொள்ளையை கண்டிக்க மாட்டாராம், ஆத்துமண கொள்ளையை கண்டிக்க மாட்டாராம். இவரே லஞ்சம் வாங்குவாராம், ஊழல் பண்ணுவாராம், வருமானத்தை மறைப்பாராம், நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவாராம், ஆனால் ஊழலை ஒழிப்பாராம். இவர் அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவரும் பாரா, ஆனால் கவின் ஆணவ படுகைக்கு கருத்து சொல்ல மாட்டாரா, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு எந்த கருத்து சொல்ல மாட்டாரா, எந்த போராட்டத்துக்கு வரமாட்டேன், மக்கள்கிட்ட வரமாட்டேன், என் கட்சிக்காரன் செத்து போனா கூட ஓடி ஒளிஞ்சு பனையூர்ல பதுங்கிடுவேன், ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிரு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்திற்கு ஐயா ஸ்டாலின் வருவதற்கு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காரு. 18 வயசுல திமுக கலைஞர் மகனா இருந்தாலும் 18 வயசுல கோபாலபுரத்தில் இளைஞரணி தொடங்கி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இளைஞரணி பொறுப்பாளராகி, அதுக்கப்புறம் சென்னையினுடைய மேயராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் கட்சியின் தலைவராகி, அதுக்கப்புறம் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து, அதுக்கப்புறம் எதிர்கட்சி ஆகி நமக்கு நாமேன்னு டீ கடையெல்லாம் புகுந்து டீயை குடிச்சு சைக்கிளை ஓட்டி, அதுக்கப்புறம் 2001 பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து கிட்டத்தட்ட படாத பாடுபட்டு வெந்து நொந்து சாகிற ஸ்டேஜில் முதலமைச்சராக இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர், அப்புறம் ஒன்றியம், அப்புறம் நகரம், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அப்புறம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர், அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் ஏதோ தட்டு தறி மாதிரி கூவத்தூர்ல கீழே கீழே விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர். ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படி அவர்களாவது கருணாநிதியின் வாரிசு, ஜெயலலிதா வாரிசு வந்தாங்க, எந்த பின்னணியும் கிடையாது. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. பிரபாகரன் என் சொந்த ரத்தம் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, தொடர்ச்சியா ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு. எல்லாம் கேட்கிறான், விஜய் சினிமாக்காரர்னா சீமானு சினிமாக்காரர் தானே அப்படிங்கிறான். எங்க அண்ணன் சீமானவர்கள் திரையிலிருந்து வந்தாரா சிறையிலிருந்து வந்தாரா என்பதை ஊத்துமலையில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் நீங்க யோசிக்கணும். சிறையிலிருந்து வந்தாரு, தொடர்ச்சியா ஜெயிலு. யாரா இவரு, பிடிச்சு உள்ள போடுறாங்களே, யார் இவருன்னு பார்த்தோம். அப்படித்தான் என்னை போன்றவர்கள், ஹிமாயன் போன்றவர்கள் அவரோடு இணைஞ்சோம். ஒரு இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பாற்ற ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இணைஞ்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கட்சிகள் வெறும் 1 விழுக்காடுங்க. ஒருத்தன் ஒரு விழுக்காடு இருக்கானே தெரியல, 1/2 விழுக்காடு ஆயிருக்கும். அது 1/2 விழுக்காடு, 1 விழுக்காடு, 2 லட்சம், 1 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறவன் திமுகவோடும் அதிமுகவோடும் சீட்டு பேரம் பேசி 500 கோடி வாங்கி 5 சீட்டு வாங்கி அழகா வாழ்றான். எங்களை பார்த்து நீங்கெல்லாம் பொழைக்க தெரியாதவங்க,
நல்ல அதிமுக கூட ஒரு கூட்டணிக்கு போனீங்கன்னா இப்போ ஒரு 10 எம்எல்ஏ, அப்புறம் துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர். நல்லா இருக்க, கேட்க ரொம்ப அருமையா இருக்க. இப்படித்தான் வைகோட்ட சொன்னாங்க, இப்படித்தான் திருமாவளவனை ஏமாத்தினாங்க, இப்படித்தான் ராமதாஸை ஏமாத்தினாங்க, இப்படித்தான் விஜயகாந்தை ஏமாத்தினாங்க, இப்படித்தான் தினகரனை ஏமாத்தினாங்க. இவங்க எல்லாம் ஏமாந்ததை பார்த்து தான் நாங்க வந்திருக்கோம். கத்தி கத்தி செத்தாலும் சாவுமே ஒழிய இந்த திமுகவோட, அதிமுகவோட, பிஜேபியோட, காங்கிரஸோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று தனிச்சு நிக்கிற ஒரு ஆண்மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இல்லைன்னா கட்சி அடமானம் வச்சிருப்பான். போன தடவை ஓட்டு கேட்டு வந்தாங்க, இப்ப அடுத்த தடவை ஓட்டு கேட்டு வருவாங்க. 5 வருஷம். ஓ, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஆமா, இவர் நம்ம எம்எல்ஏ இல்ல, எங்கேயோ பார்த்துருக்கேன்னு இவரை அப்படிங்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இதைத்தான் வந்து களவாணி படத்துல ஒரு பாட்டு வரும். காரு போட்டு ஓடி வந்து கையெடுத்து சலாம் போட்டு அக்காளும் தங்கச்சின்னு அவசரமா முறைய சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. தாலிக்கு தங்கந்தாரன் தாலிக்க வெங்காயந்தாரன், தாலிக்கு தங்கந்தாரன் தாலிக்க வெங்காயந்தாரன், கூலிக்கு வேலைதாரன் கூப்பிட்டாக்க ஓடியாரன். ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மையின்னா, வாழ்வு மலரும், வறுமை எல்லாம் ஒளியும்னா, வேலை கிடைக்கும்னா, விவசாயம் செழிக்கும்னா. ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. சாதி நம்ம சாதியின்னான் தாய்மாரே சரணம்னா, சாதி நம்ம சாதியின்னான் தாய்மாரே சரணம்னா. போடுங்கம்மா ஓட்டையின்னா பொடலங்காய பார்த்தின்னா, எம்மா போடுங்கம்மா ஓட்டையின்னா பொடலங்காய பார்த்தின்னா. ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. இப்படின்னு ஓட்டு கேட்டு போன தடவை வந்தவன் இப்போ அடுத்த தடவை வர இருக்கிறான். அவர்கள் வருகிற பொழுது நீங்கள் உங்கள் மனசில் கூடிய கோபங்களை கேள்விகளா எழுப்புங்க. ஐயா, போன தடவை இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களே, நீட்டோட ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க எசமா. டாஸ்மாக மூடுவன்னு சொன்னீங்களே கனிமொழி தாயே, அந்த டாஸ்மாக ஏன் மூடலன்னு கேளுங்க. நாங்குநேர்ல ஊருக்குள்ள புகுந்து வெட்டான் என்ன சாராயம், நாங்குநேர்ல சின்னத்துறையை வெட்டான் சாராயம். 2 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 10 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா. கற்பனை பண்ணி பாருங்க, 2 வயசு பிள்ளை பாலியல் வன்கொடுமை. காரணம் என்ன? மது, போதை, சாராயம். எங்களுக்கு தேவை 2000 2500 இல்ல ஐயாக்களா, எசமான்களா, பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்ப முதலமைச்சர் இல்ல, முன்னாள் 6 மணிக்கு முன்னாடி அவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியே. எங்களுக்கு தேவை 1000 2000 அல்ல, எங்களுக்கு தேவை தமிழ்நாடு முழுமைக்கு கூடிய எங்களுடைய பெண்களை தாலி அறுக்கக்கூடிய டாஸ்மாக இழுத்து மூடுங்கள் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. நாங்க வர்றோம், சுக்கு சுக்கா உடைக்கிறோம். டாஸ்மாக் இருந்த இடத்துல, குடிப்பகம் இருந்த இடத்துல பெருந்தலைவர் எங்கள் தாத்தன் காமராஜர் பேர்ல படிப்பகத்தை கட்டுவோம். இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. 234 வழக்கண்ணன் சீமான் மீது, கிட்டத்தட்ட 14 வழக்கு என் மீது. எங்க அம்மா, எங்க அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாரும் என்னப்பா எதுக்குப்பா வழக்கு, பார்த்து பேசு, இதுக்கு கட்சி வேணுமா, பார்த்து பேசுனாங்க. என்னைக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி போனோம் அன்னைக்கே முடிச்சுட்டு தான் போனேன். உறவை முடிச்சுட்டு போல, இந்த சாதி இந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த இனத்திற்கும் மொழிக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு உறுதி எடுத்து போயிட்டேன். 14 வழக்கு இல்ல, 250 வழக்கு போட்டாலும் சீமான் என்கிற அந்த தலைவனுக்காக சாகும் வரை நாங்கள் நிற்போம். 14 வழக்கு போட்டான், குண்டர் சட்டம் போட்டான், தொடர்ச்சியா 330 நாள் ஜெயிலு, சிறையே பார்க்காதவன், ரொம்ப சாதாரண பிள்ளை, ரொம்ப சாதாரணமான ஆளு, தொடர்ச்சியா ஜெயில வச்சான். அந்த ஜெயில வச்சுதான் கிட்டத்தட்ட 330 நாட்கள்ல 280 புத்தகங்களை படிச்சேன். உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழர் வரலாறு, திராவிட வரலாறு, கருணாநிதியுடைய வரலாறு, எம்ஜிஆரின் வரலாறு, மொத்த வரலாறையும் படிச்சேன். வெளியே வருகிற பொழுது ஒரு பூனைய ஒரு சின்ன அறையில பூட்டி அடிச்சா புலியா மாறுங்கிறான். பூனையே புலியா மாறும்னா ஒரு புலி விடுதலை புலியா மாறுமா மாறாதா? மாறு. வெந்தோம், வெடிச்சோம், கத்துனோம். இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பு என்ஐஏ வந்தா யார் வேணாலும் தூக்கும், கேள்வியே கிடையாது.
தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்த பிசிகாவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில என்ஐஏ ரெய்டு வந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது பெருமல்ல. ஆனா என்ஐஏ ரெய்டு வந்தது. சாட்டை துறைமுகனுக்கு கட்டுக்கட்டா பணம் வருது. வெளிநாட்டு இருந்து கோடி, என் சொந்தக்காரனே படம் நம்பிட்டான். ஏன் உனக்கு தான் நல்ல பணம் வருதாம்லா, சீமான் மாதிரி நல்ல செழிப்பா இருக்கிய, ஏண்டா கொஞ்சம் சிவப்பா இருக்கிறதே செழிப்பா இருக்கிறதாடா, வீராணத்தில் பேலஸ் கட்டிட்டியாமேன்றான். என் பேலஸை போய் பார்த்தா தெரியும். திருச்சியில் 4 வீடாம்ல, புதுக்கோட்டையில் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆம்ல, அண்ணா நகரில் பெரிய சொந்தமாக ஒரு 2000 கோடிக்கு வீடு வாங்கி. 2000 கோடியா? ஒரு ஹம்மர் காராம, ஃபார்ச்சுனராமன்ட்டான். இந்த இன்னோவாவுக்கு லோன் கட்டுறதுக்கு நம்ம போடுற லோன் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னாங்க. செயின் தான், மோதிரம் தான், பிரேஸ்லெட் தான், ஆப்பிள் வாட்ச் 17 Pro Max அப்படின்னாங்க. கோடி கோடியா பணம் வருதுன்னா என்னையே வந்தது. எங்கள் வீட்டை புரட்டி போட்டுச்சு. நான் சென்னையில் இருக்கிறேன், புரட்டி போடுது வீட்டை. பெட்ரூமில் போய், கிச்சனில் போய், மேலே ஏறி எல்லாம் பார்த்து எடுத்து வச்சா கோகுலம் சிட் ஃபண்டு, முத்தூட் ஃபைனான்ஸு, சியூபி லோனு, ஹெச்டிஎஃப்சி லோனு, ஐசிஐசிஐ லோனு, ஆக்சிஸ் பேங்க் லோனு. என்ன லோனா வாங்கி வச்சிருக்கீங்க? காசு கீசு இல்லையா? காசெல்லாம் இல்லை, அங்கே கொஞ்சம் சட்னி இருக்கு வேணா நக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. கிட்னி இல்லையா? எது கிட்னி இல்லையா? கொஞ்சம் சட்னி வேணா இருக்கு. அதை போன தடவை மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து பிடிங்கிட்டு போயிட்டான். அப்போ இந்த பக்கம் கிட்னி, அது சீர்காழி சின்னமுத்து வந்து அறுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி முடிஞ்சு கதை. தமிழ்நாட்டில் எல்லாரும் செத்து போயிடல, நல்லவங்க வாழ்றாங்க, நேர்மையானவங்க வாழ்றாங்க. இன்னும் காமராஜர் வாரிசும், முத்துராமலிங்க தேவர் வாரிசும், இமானுவேல் சேகரனாருடைய வாரிசும் இந்த மண்ணில் உயிர்ப்போடு வாழ்றாங்க என்பதை காட்ட இந்த தேர்தல் களத்தில் எங்கள் மக்கள் எவன் காசு கொடுத்தாலும், எங்க அண்ணன் ஹிமாயின் சொன்ன மாதிரி நம்ம நேர வீராணம் தாந்தோன்றியம்ம இருக்கிறதுலே பவர்ஃபுல் காடு, நினைச்சதை செஞ்சு கொடுப்பா. நீங்க போங்க தாந்தோன்றியம்மன் போய் ஒரு 2000 ரூபாயில 20 ரூபா தான், ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம். அவர் ரொம்ப கமிஷன்லாம் வாங்காத தாய் கிடையாது. 20 ரூபா தான். 20 ரூபாய் எடுத்து முடிஞ்சு போட்டுருங்க, ஒரு சேலையில் முடிஞ்சு போட்டுருங்க. முந்தானில தேர்தலுக்கு முதல் நாள் சாயந்தரம் போயிட்டு வீராணம் தாந்தோண்டி அம்மா இல்லை தென்காசி காசி விஸ்வநாதர் இல்லை நெல்லை காந்திமதி அம்மா போங்க, போயிட்டு இல்லை நம்ம குலசேகர முத்தாரம்ம போயிட்டு 20 ரூபாயை குண்டியில் போட்டு, ஆத்தா தாந்தோண்டி தாயே, முத்தாரம்மா, காமாட்சி தாயே, காந்திமதி தாயே, 2000 ரூபாய் அந்த பேதியில் போவான் என்கிட்ட கொடுத்துட்டான். ஆத்து மணல் அள்ளி கனிமூலத்தை கொள்ளையடிச்சு குடும்பமாக சொத்து சேர்த்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பண்ணி என் மண்ணை திருடி என் குளத்தை வெட்டி சேர்த்த காசை எனக்கு லஞ்சமாக கொடுத்துட்டான். அவன்கிட்ட வாங்கிட்டேன், இதை வச்சுக்க. ஆனால் எவன் காசு கொடுத்தாலும் நான் இந்த மண்ணை காக்க இருக்கிற விவசாயிக்குத்தான் ஓட்டு போட போறேன் என்று சொல்லுங்க. தாந்தோன்றி உங்களை மன்னிச்சிருவா, உங்க பாவம் கழிஞ்சிரும். நீங்க பாலில் சத்தியம் பண்ணாலும், பெத்த பிள்ளை மேல சத்தியம் பண்ணாலும், ஏன் உங்க மேலே சத்தியம் பண்ணாலும், தாந்தோன்றி நம்முடைய தெய்வங்கள் இஸ்லாமியரா நேரா போங்க. உடனடியாக மன்னிக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய அல்லாஹ் தான். மன்னிச்சு விட்டுருவாப்ல. கிறிஸ்தவரா தேவாலயத்துக்கு போங்க, உடனடி மன்னிப்பு, இம்மிடியட். தாந்தோன்றி கூட கொஞ்சம் யோசிச்சு ஒரு நாள் டைம் எடுப்பாங்க. கிறிஸ்தவர்னா உடனடி பாவ மன்னிப்பு. பாதிரியார் இருப்பாப்ல, அவருக்கு காசு கூட தேவையில்லை, உண்டியல் காசு கூட தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை போனா போதும். அதுவும் போட தேவையில்லை, கையை உள்ள விட்டு வெளியெடுத்தா போதும். ஏன்னா எவ்வளவு போடணும்னு தெரிய போறது இல்லை. பங்கு பிரிக்கிற தந்தை பங்கு தந்தை போட்டுவிட்டு வந்துருங்க, முடிஞ்சு எல்லா பாவமும் கழிஞ்சிரும். ஓட்டை போடலாம்.